இவர்கள்லாம் ஆழ்வார் தான். குலசேகர ஆழ்வாருக்கு தான் குலசேகர பெருமாள்ங்கிற பேரும் வந்தது. அப்ப அவரை பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். யாருக்கும் பெருமாள்ங்கிற பட்டம் கிடைக்கல, இவருக்கு தானே கிடைச்சது. அப்போ இவர் தான் பெரிய ஆழ்வார்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்றது இல்லை நாம. அடுத்தது, ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரே பெண்மணின்னா அது ஆண்டாள் தான். திருவல்லிக்கேணியில ஆண்டாள் உற்சவத்துல மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஆண்டாள்கிட்ட சடாரி வாங்கிப்பா. ஏன்னா மற்றவர்கள்லாம் ஆழ்வார்கள் தான், இவ தான் மகிஷி தேவி ஆயிட்டா இல்லையா, ரங்கநாதரை திருக்கல்யாணம் பண்ணிட்டு தாயார் ஆயிட்டா. அதனால ஆழ்வார்களுக்குள்ளேயே பெண் பிள்ளையா இருந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாங்கிறதுனால இவளை பெரிய ஆழ்வார்னு சொல்லலாம். பெரிய ஆழ்வார்னா அது இவதாங்கலாம், அப்படி சொல்றது இல்ல. சரி, ஆழ்வார்களுக்குள்ளேயே பெரிய பெருமாளை பெரிய கோவிலை மட்டுமே பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் தான். வேற எந்த ஊரையும் அவர் பாடல. தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய பெருமாள் ரங்கநாதனை தான் பாடினார், பெரிய கோவில் ஸ்ரீரங்கத்தை தான் பாடினார். அப்ப அவருக்கு பெரியங்கிற பட்டம் கொடுக்கிறது நியாயம். அவருக்கும் பெரியங்கிற பேர் வரல. அடுத்தவர் திருப்பானாழ்வார். ஆழ்வார்களுக்குள்ளேயே ரங்கநாதனிடத்துல அந்தர்தானமானவர். அப்படியே மறைஞ்சு போயிட்டார், உடம்பே கிடைக்கல. கடைசியில சரம திருமேனி, இப்ப இன்னைக்கு திருவரசுன்னு போய் நம்ம சேவிக்கிறோமே, அது மாதிரி திருப்பானாழ்வார் திருவரசுன்னு போய் சேவிக்கணும்னா பெரிய பெருமாளை தான் சேவிக்கணும், அவர் தான் திருவரசு. அந்த மாதிரி திருப்பானாழ்வார் ரங்கநாதருக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டார், அந்தர்தானம் ஆயிட்டார். நாம பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஐக்கியம்ங்கிறத சொல்றது இல்லை, அதனால அந்தர்தானம்னு தான் பயன்படுத்துவார்கள் பூர்வர்கள். அந்தர்தானம் ஆயிட்டார் திருப்பானாழ்வார், அதனால இருக்கிற ஆழ்வார்களுக்குள்ள இந்த பெருமை இவருக்கு தானே, அப்ப இவர் தான் பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்லை. கடைசியா திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களுக்குள்ளேயே அதிகமான க்ஷேத்திரங்களை பாடினவர் இவர் தான், திருமங்கை ஆழ்வார் தான். 87 க்ஷேத்திரம் இவர் தான் பாடினார். மற்றவர்கள்லாம் ஏதோ ஒரு சிலது தான் பாடியிருக்கார்கள். அப்போ இவர் தான் பெரிய ஆழ்வார். நிறைய ஊர் யாத்திரை நிறைய போனார், நிறைய பாடினார், நிறைய பிரபந்தம், நிறைய பாசுரம் அப்படின்னு இவருக்கு பெரிய ஆழ்வார்ங்கிற பட்டம் வரணும். இவருக்கும் அப்படி வரல, கடைக்குட்டின்னு கூட சொல்லுவா செல்லமா இவரை. அப்போ பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தருக்கு தான் பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் வந்தது. அது ஏன் அப்படி ஒரு பெயர் வந்தது? இன்னைக்கு காலக்ஷேப பரிச்சயம் அனுபவம் இல்லாத பலர் பேசுறார்கள். காலக்ஷேப அனுபவம் இல்லாம பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றார்கள்னா, பெரியாழ்வார் தானே தன்னோட பொண்ணை ரங்கநாதருக்கு கொடுத்தார், அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. பட்டர் பிரான் தானே ரங்கநாதருக்கு பொண்ணை கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணி வச்சார், அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பெயர் அப்படின்னு சொல்றார்கள். அப்படி எடுத்துட்டா குலசேகர ஆழ்வார் இவருக்கு முன்னையே பொண்ணை கொடுத்திருக்காரு. சேரகுலவல்லின்னு இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணை பெரியாழ்வாருக்கு முன்பே குலசேகர ஆழ்வார் ரங்கநாதருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அந்த தாயாரோட ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி நடக்கிறது. அப்ப அவருக்கு பெரியாழ்வாருங்கிற பேர் வந்திருக்கணுமே. மாமனாருக்கெல்லாம் பெரியாழ்வார்னு பேர்னா முதல்ல குலசேகர ஆழ்வாருக்கு தான் பெரியாழ்வாருங்கிற பேர் வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல, விஷ்ணு சித்தருக்கு தான் அந்த பெயர் வந்தது. அதனால என்ன காரணம், இவருக்கு மட்டும் என்னத்துக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது? இந்த கேள்விக்கான விடையை மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி பொங்கும் பரிவாலே வில்லி புத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அந்த மங்களாசாசன நிஷ்டை, அதுல மற்ற ஆழ்வார்களுக்கும் இந்த விஷ்ணு சித்தருக்கும் உண்டான வேறுபாட்டினாலதான் இவருக்கு பெரியாழ்வாருங்கிற பெயர் உண்டானதான். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் பெருமாளை பார்த்தா திடீர்னு அவளுக்கெல்லாம் பெருமாள் சாட்சாத்காரம் ஆயிடுவார். அப்படியே மானச சாட்சாத்காரத்துல சேவை சாதிப்பார், கருட வாகனத்துல திடீர்னு சேவை சாதிப்பார், அழகர் சேவை சாதிப்பார். அப்படி சேவை சாதிச்சா ஆழ்வார்கள்லாம் உடனே இவை என்ன உலகியற்கை, இன்னின்ற நீர்மை இனியா முறாமை, அப்பாடா நான் பட்ட பாடுக்கு நல்லபடியா நீங்க வந்தேலே, என்னுடைய நன்மையை பிரார்த்திக்கிறேன், என் ஸ்வரூபம் சத்தை பெறணும், எப்படியோ என்னை இந்த லீலா விபூதியிலேருந்து காப்பாத்தி எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு தன் நன்மையத்தான் பிரார்த்திப்பார்கள் எந்த ஆழ்வார்களுமே. யாரிடத்துல? பெருமாள் இடத்துல. ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணுவாராம், ஐயோ எங்களுக்கு நடுவுல இப்படி நாம ரூபத்தோட காட்சி தரையில யார் என்ன நினைப்பாலோ, இன்னைக்கு ஒரு அர்ச்சாயம் பெருமான் புறப்பாடு பண்ணிட்டாலே எல்லாரும் என்ன கண்ணோட்டத்தோட பாப்பாளோன்னு பயமா தான் இருக்கு. சாமிக்கு எதுக்கு இவ்வளவு நகைன்னு நினைக்கிறவா உண்டு, எங்கிட்டயே இப்படி எல்லாம் கேட்டிருக்கா. சுவாமி சாத்திண்டு வர்றதெல்லாம் தங்கம் தானுங்களா அப்படின்னு கேட்பா சில பேரு. அப்படியெல்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்கு சில பேருக்கு. அந்த அளவுக்கு பெருமாளை பார்த்து கூட ஒரு அசூயப்படுறதெல்லாம் இருக்கேன்னு தோணும். அப்போ பெரியாழ்வாருக்கு எப்படி இருக்கும்? பெரியாழ்வார் பெருமாளை பார்த்தா ஐயோ இந்த லீலா விபூதியில யாரெல்லாமோ இருக்காளே, எல்லாரும் ஒன்னும் பக்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆஸ்திகர்கள்னு சொல்ல முடியாது, இஷ்டத்துக்கு தாறுமாறா எல்லாரும் இருக்கா, நாஸ்திகர்களும் இருக்கார்கள், அந்நிய மதத்தவர்களும் இருக்கார்கள், இவெல்லாம் என்ன நினைப்பா உங்களை பார்த்தா, எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்படி சேவை சாதிக்கிறீங்களே, உங்களை காப்பாத்திக்கோங்க, நீங்க ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு பொங்கும் பரிவு பெருமாளை பார்த்துட்டா இவருக்கு அப்படி ஒரு பாசம் பொத்துண்டு வந்துடுதான்.
அந்த பொங்கும் பரிவுனால இவர் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடுறார். பெருமாள் தான் நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், அபயம் அவர் தான் காட்டணும். இவர் பெருமாளுக்கே அபயம் காட்டுறார். பெருமாளை பார்த்து நீங்க நன்னா இருக்கணும், நீங்க நன்னா இருக்கணும், பத்ரம் தே அப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்றதுனாலதான் இவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் உண்டாச்சு. பெருமாளுக்கே இவர் காப்பிட்டார் இல்லையா, அதனாலதான் இவருக்கு பெரியாழ்வார்னு பெயர் உண்டாச்சு. அவரை பார்த்துட்டா அவருக்கு கண் திருஷ்டி படக்கூடாதே, கண்ணெச்சில் படக்கூடாதே அப்படின்னு கவலைப்பட்டு ஆரத்தி சுத்துறார் பெரியாழ்வார். பெருமாளை பார்த்தா அந்த சின்ன குழந்தைகளுக்கு அம்மா பாட்டி எல்லாம் ஆரத்தி சுத்துவா, ஏன்னா வயசுல பெரியவா, அதனால ஆரத்தி சுத்துவா. ஆனா பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து இவர் ஆரத்தி சுத்துறாரு இல்லையா, திருவந்தி காப்பு அப்படின்னு இன்னைக்கு எல்லா கோவில்களையும் எடுக்கிறான். அதை முதல்ல பெரியாழ்வார் தான் பண்ணியிருக்கார். அதனால இவருக்கு பெரியாழ்வார்ங்கிற பெயர் உண்டாச்சு. மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத பெருமை இவருக்கு தான். பொங்கும் பரிவினால பெரியாழ்வார்ங்கிற பெயர் பெற்றார். பிரேமாதிக்கியத்தாலே வந்த நாமாதிக்கியம் இது அப்படின்னு வியாக்கியான பங்கி இது. பிரேமையினால இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாம். பெருமாள் இடத்துல விஷ்ணு பிரேமை, அதனால இவருக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டது. சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலையொன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையன் அப்படின்னு அமுதனாருடைய திருவாக்கு. இவர் என்ன செய்யறார், பெருமாளை பார்த்துட்டா அப்படியே காதல் பெருகி வழிஞ்சு அவர் மால், அவர் திருமாலாச்சே, அவர் எப்பேற்பட்டவர் பெரியவர் அதெல்லாம் கூட மறந்து போய் காப்பிட ஆரம்பிச்சிடுறார். திருவந்தி காப்புன்னு காப்பிட ஆரம்பிச்சிடுறார் அப்படின்னு அமுதனாரும் பெரியாழ்வார சொல்லும் போது மங்களாசாசன நிஷ்டை உடையவர் அப்படின்னு எடுத்து காட்டுறார். இந்த மங்களாசாசன நிஷ்டையினாலதான் இவருக்கு பெரியாழ்வாருங்கிற பெயர் உண்டாச்சு. அதனால இன்று நமக்கு அனுபவ போக்கியமான விஷயம் என்னன்னா பெரியாழ்வாருடைய மங்களாசாசனங்கள். ஏன்னா அவருடைய ஸ்வரூபமே மங்களாசாசனம் தான். ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு ஸ்வரூபம். இப்ப மதுர கவிகளுக்குன்னா ஆச்சாரிய நிஷ்டை தான் ஸ்வரூபம். அது போல நம்மாழ்வாருக்குன்னா கிருஷ்ண திருஷ்ணை தான் ஸ்வரூபம். ஒவ்வொரு ஆழ்வாரையும் பத்தி ஒன் வேர்டில் ஏதாவது சொல்லணும், அதை வச்சு அந்த ஆழ்வார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சா கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார், ஆச்சாரிய நிஷ்டர் மதுரகவி, மங்களாசாசன நிஷ்டர் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மங்களாசாசனமே இவருடைய ஸ்வரூபமா இருக்கிறதுனால இவருடைய மங்களாசாசனம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதனால அதுதான் நமக்கு இன்னைக்கு அனுபவ போக்கியமான விஷயம். இன்னைக்கு நம் மக்களிடையே, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா 108 திவ்யதேச யாத்திரை செல்லுவது அப்படின்னு ஒரு பழக்கம் எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கோஷ்டியாவோ தனியாவோ கிளம்பி திவ்யதேச யாத்திரை எல்லாம் போறோம். போன கோவிலுக்கே திருப்பியும் போறோம். ஒரு கணக்கு வச்சுக்கிறோம், 106 எப்படியாவது பூர்த்தி பண்ணிடணும், நல்லா தெம்பா இருக்கும்போது 106 கோவிலுக்கும் போயிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. ரொம்ப நல்ல விஷயம், போனோம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு, கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டுவார் உயல் அல்லால் மற்ற யாருக்கு உயலாமே அப்படின்னு. யாரு திவ்யதேசங்கள் தோறும் அடிக்கடி மன்றாலோ, நாம மண்ட புல் மண்டாம இருக்கும். இங்க எவ்வளவு கைங்கரியம் பண்றார்கள், நாம அடிக்கடி போய் கோஷ்டியா மண்டினோம்னா தான் புல்லு மண்டாம இருக்கும் கோயில் எல்லாம். அதனால அடிக்கடி போய் இப்படி கோஷ்டியா இருந்து திவ்யதேசத்துக்கு போய் கைங்கரியம் பண்றவர்களை தவிர வேற யாரால உஜ்ஜீவிக்க முடியும் அப்படின்னு கலியன் கேட்கிறார். அதற்கேற்ப இன்னைக்கு நாமளும் நிறைய க்ஷேத்திரங்கள் போறோம், அதுக்கான வாகன வசதிகளும் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, ஆழ்வார்கள்ல 108 பாடினவர் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. 12 ஆழ்வார் இருக்காரு, யார் 108 திவ்யதேசமும் யாத்திரை போனார்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. ஆழ்வார்கள்ல யாருமே 108 க்ஷேத்திரத்தையும் பாடவும் இல்லை, 108 யாத்திரை போனார்ங்கிற குறிப்பும் நமக்கு கிடைக்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பெரியாழ்வார் தான் மங்களாசாசன நிஷ்டராச்சே. வைகுண்டபதியை பார்த்தா கூட இவர் வழிச்சு சொடுக்கிப்பார், அந்த மாதிரி மங்களாசாசன நிஷ்டர் இவர். இவர் எத்தனை கோயில பாடியிருக்காருன்னு பார்த்தா 20 கோயில் தான், 20 க்ஷேத்திரம் தான் இவர் பாடியிருக்கார். அப்போ 20 கோயில் தான் போயிருக்கார், அந்த கணக்கு தான். அப்படிதான் இவர் பாடியிருக்காருன்னு எடுத்துக்கணும். இவர் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் என்னன்னா ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, திருப்பேர்நகர், திருக்குடந்தை, திரு கண்ணபுரம், திரு அயோத்தி, திரு கண்டமென்னும் கடிநகர், திருவதரி, திரு சாலகிராமம், திரு வடமதுரை, திருவாய்ப்பாடி, திரு துவாரகை, திருவேங்கடம், திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கூடல், திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருப்பார்க்கடல், திரு பரமபதம் அப்படின்னு 20 க்ஷேத்திரங்கள். இவைகள் தான் பெரியாழ்வாருடைய மங்களாசாசனங்கள். இந்த 20லயும் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பாடின கோவில்ங்கிறது 11 கோவில். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சேர்ந்து 11 கோவில் பாடியிருக்கா. அப்போ ஆண்டாள் 11 கோவில், அதை தவிர பெரியாழ்வார் ஒரு 9 கோவில் பாடியிருக்கார். இன்னும் காலம் அதிகமா இருந்திருக்காரு அவர். அதை தவிர ஒரு 9 கோவில், 20 கோவில் இவர் பாடியிருக்கார்.
பெரியாழ்வாரால அதிகமான பாடல் பெற்ற க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கும். எதை எடுத்தாலும் அதுதான் முதல் க்ஷேத்திரம். திவதேசங்கள்ல அதுதான் முதலானது, சோழ நாட்டு திருப்பதிகள்ல அதுதான் முதலானது. நம்முடைய அந்த 8 ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தா அதுதான் முதலானது. ரொம்ப பழமையான கோவில்கள்ல முதலானதுன்னு பார்த்தா அதுதான். இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு உள்ள கோவில் அப்படின்னு பார்த்தா அதுதான். ஆழ்வார்கள் 11 பாடல் பெற்ற கோவில்னு பார்த்தாலும் அதுதான். அதிகமான பாசுரங்களை பெற்ற ஒரு கோவில் அப்படின்னாலும் அதுதான். தமிழுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு ஒத்துமை என்னன்னா, தமிழ் எழுத்துக்கள் 247 இல்லையா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து எல்லாம் சேர்த்து 247 எழுத்து தமிழ் எழுத்து. ஸ்ரீரங்கம் பாசுரங்களும் 247 அந்த கணக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு மொத்தமா ஆழ்வார்கள்லாம் பாடினதுன்னு எடுத்தா 247. அது போல பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு பாடினது 35 பாசுரங்கள். இது முதல். ஸ்ரீரங்கம் தான் முதலாவது அவருடைய மங்களாசாசனத்துல. 2வது சோலைமலை, நம்முடைய திருமாலிருஞ்சோலைக்கு 34 பாசுரங்கள் பாடியிருக்கார் பெரியாழ்வார். 2வது இடம் திருமாலிருஞ்சோலை. பெரியாழ்வார் திருமொழியில முதல்ல வர்ற பதிகம்னு பார்த்தா திருக்கோட்டியூர் தான். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அதுதான் 3வது இடம். 22 பாசுரங்கள் திருக்கோட்டியூருக்கு பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். 4வது இடம் திருவடமதுரை. பெரியாழ்வாருக்கு ரொம்ப இஷ்டமான இடம். ஏன்னா கண்ணனுடைய ஜென்மஸ்தான், கிருஷ்ண ஜென்மஸ்தான் அப்படிங்கிறது வடமதுரை தானே. அந்த வடமதுரைக்கு 16 பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரியாழ்வாரால ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பெற்ற கோவில் அப்படின்னு 4 இருக்கு. ஆழ்வார் திருவாக்குல ஒரு சொல் வந்துட்டா கூட அது திவ்யதேசம் தான். ஆழ்வார் பாடலைன்னா எவ்வளோ பெரிய வரலாறு இருந்தாலும் அது அபிமான ஸ்தலம் தான். அதனால ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் மட்டும் பாடினாருங்கிறது திரு கண்ணபுரம், திருவதரி, திரு குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர். அவர் ஊருக்கே ஒரு பாட்டு தான் பாடியிருக்கார். அதுபோல 4 க்ஷேத்திரம் ஒரே ஒரு பாசுரம். 2 பாசுரம் மட்டும் பெற்ற இடங்கள் அப்படின்னா திரு சாலகிராமம், கோவிலடி அப்படிங்கிற அப்பகுடத்தான் கோவில், திருப்பேர்நகர், அந்த இடங்களுக்கு 2 பாசுரம். திரு குடந்தை சார்ங்கபாணி கோயில் 3 பாசுரம். அதற்கு திரு பரமபதம் இருக்கே அதற்கு 4 பாசுரங்கள் பாடியிருக்கார். துவாரகைக்கும் திரு பார்க்கடலுக்கும் 5 பாசுரங்கள் பாடியிருக்கார். அயோத்திக்கு 6 பாசுரங்கள். திருவேங்கடம் அதற்கு 7 பாசுரம். ஏழுமலையானுக்கு 7 பாசுரம் அப்படின்னு வச்சுட்டார். 7 பாசுரம் திருவேங்கடத்துக்கு. திரு ஆயர்பாடிக்கு 10 பாசுரங்கள். திருவெள்ளரைக்கும் திரு கண்டம் என்னும் கடிநகருக்கும் 11 பாசுரங்கள். இப்படின்னு கணக்கு பண்ணினா பெரியாழ்வார் பண்ணின மங்களாசாசனங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 20. இதுல அனைத்திற்கும் மேலாக பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு தொடக்கம் முக்கியம் இல்லையா? எல்லா க்ஷேத்திரத்திலையுமே தொடக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். தொடக்கம் தான் முக்கியம். திருப்பல்லாண்டு தொடக்கமானது கூடலழகர் சன்னதி தான். என்ன இருந்தாலும் திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பிரபந்தம் திருப்பல்லாண்டு தானே. அதை தொடங்கி வச்சவர் கூடலழகர் தானே. அவர் சேவை சாதிக்க போய் தானே இவர் பாடுறார் திருப்பல்லாண்டு. அதனால கூடலழகரையும் சேர்த்து 20 கோவில் இவர் பாடினது. இந்த கூடலழகருக்கு என்ன பெருமைன்னா எல்லாத்துக்குமே அவர் தான் தொடக்கமா இருக்கார். ஏன்னா தசாவதாரங்கள்ல முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அந்த மத்ஸ்யாவதாரத்தையும் தொடங்கி வச்சது கூடலழகர் தான். சத்தியவிரத பாண்டியன் இங்க கிருதமாலா நதிக்கரையில அர்க்கியம் விடும்போது மத்ஸ்ய எம்பெருமான் அவர் கையில அகப்பட்டார். மத்ஸ்ய நாராயணன் மத்ஸ்யாவதார மூர்த்தியாக சேவை சாதிச்சு முதல்ல தொடங்கி வச்சார். தசாவதாரத்துல முதல் அவதாரம். அதை தொடங்கி வச்சவர் நம்ம கூடலழகர் தான். திவ்ய பிரபந்தத்துல முதல் பிரபந்தம் திருப்பல்லாண்டு, அதை தொடங்கி வச்சவரும் நம்ம கூடலழகர் தான். அதனால இந்த கடை ஏதாவது திறப்பு விழானா ரிப்பன் கட் பண்ண ஒருத்தரை கூப்பிடுவோம் இல்லையா? திவ்ய பிரபந்தம் இந்த நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ரிப்பன் கட் பண்றவர் கூடலழகர் தான். அது போல தசாவதாரத்திலையும் தொடக்கம் கூடலழகர், திருப்பல்லாண்டு தொடக்கமும் கூடலழகர் சந்நிதியில தான். அப்போ திவ்ய பிரபந்தத்துல முதலாவதான பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு அதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய கூடலழகர். அவர் திருவடி வாரத்துல தான் திவ்ய பிரபந்தம் ஆரம்பமாறுது. ஆக மொத்தம் திருக்கூடல் க்ஷேத்திரத்தோட சேர்த்து 20 க்ஷேத்திரங்கள் பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். இதுல ஆழ்வார் திருமாலிருஞ்சோலைய பாடக்கூடிய ஒரு அழகான பாசுரம். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகண்ணலங்காரன் மலை, குளமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே. பெரியாழ்வார் திருமொழிக்கு பூரா மாமுனிகளுடைய வியாக்கியானம் இருக்கு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் லுப்த